மசூதி ஸ்ட்ரீட், ராயப்பேட்டா, 13/6/2005. யாரா? ஏன் அட்ரஸ்ண்ணே? இன்னும் ஒரு நாள் விட்டிருந்தா நீ காலி. அண்ணா சுடாத. என் போன் நம்பரை பச்சை குத்தி இருக்கான். போலீஸ் கிட்ட என்னோட ஃப்ரெண்ட்னு சொல்லியிருக்கேன். இப்ப உனக்கு ஒன்னா என்னையும் விசாரிப்பாங்க. என் பழைய விஷயத்தை எல்லாம் நோண்ட ஆரம்பிச்சிருவானுங்க. அதுக்காக இவனை உயிரோட விட சொல்றீங்களா? உயிரை மட்டும் விட சொல்றேன். இவனை ஒரு வெள்ளை பேப்பரா மாத்துங்க. இந்த வீட்டை ஒரு கிளீன் ஸ்லேட் ஆக்குங்கடா. இவன் வச்சிருக்கிற எல்லாத்தையும் அழியுங்க. இனிமே இவன் இந்த ரூம்ல இருக்கிற டேபிள் சேர் மாதிரி ஒரு பொருள். just like a vegetable. மாலதி இங்க பாரு. என்னம்மா பண்றீங்க? என்னாச்சுமா? ஏன் அழற? என்னம்மா? அக்கா, எங்க ஊர் கள்ள குடிச்சுக்கா. கோவிந்தண்ண வேலைக்கு சேர்த்துறேன்னு சொல்லி ஒரு ஹிந்திக்காரட்ட வச்சுட்டு போயிட்டாருக்கா. என்ன மாதிரி நிறைய பொண்ணுங்களை பாம்பே கூட்டிட்டு போறாங்க. நான் மட்டும் போலீஸ் ஸ்டேஷன்ல இறங்கி ஓடி வந்துட்டேன். அவங்க வந்துருங்கக்கா, பயமா இருக்குக்கா. ஒண்ணுலம்மா, ஒண்ணுல. பெருசு இந்த பக்கம் ஒரு பொண்ணு வந்தாளா? 10 ரூபா தரியா? இந்தா சொல்லு. அந்த பொண்ணோட 2000 ரூபாய் தெரியுமா உனக்கு? தடுக்க முடியலையா? இருங்கடா. தங்க செயினு இதே 3000 தரேன்டா. பொழைச்சு போறா, வாடா. வாங்கடா போலாம். இனிமே பயப்பட வேண்டாம். நம்ம அடுத்த ஸ்டேஷன்ல இறங்கி சென்னைக்கு போயிடலாம்.
இதுக்கே இந்த ஆளை அலையிறோம். கோழியே கிடைச்சிருக்கு, விடுவோமா? எங்கடி போயிடுவ? பயப்படாதீங்கம்மா. சரி, கூட்டிட்டு போறேன். பயப்படாதீங்க. ஹாய், எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? பாம்பேல தானே இருக்க? இல்லடா, நான் இப்ப திரும்ப சென்னை போயிட்டு இருக்கேன். அது பெரிய கதை. நம்ம தமிழ் பொண்ணுங்க 25 பேரை ரவுடிஸ் பாம்பேக்கு கடத்திட்டு போக பார்த்தாங்க. நான் பயங்கர ரிஸ்க் எடுத்து இப்ப அவங்கள காப்பாத்தி சென்னைக்கு கூட்டிட்டு போயிட்டு இருக்கேன். ஏய், என்ன சொல்ற? உனக்கும் நாளையே யூ சூப்பர். தேங்க்ஸ். உங்ககிட்ட எனக்கு பிடிச்சதே மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கிற உன்னோட இந்த எண்ணம் தான். உன்னை முதல்ல ஒரு ஸ்கூல் கேட்டில் பார்க்கும்போது ஹேண்டிகேப் பொண்ணுங்களுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தேன். அப்போவே உன்னை எனக்கு பிடிச்சி போச்சு. ஏய், அது எப்படி உனக்கு தெரியும்? இன்னும் உனக்கு தெரியாத ஏகப்பட்ட விஷயம் இருக்கு. சொன்னா நீ ஷாக் ஆயிருவ. ஏய், சஸ்பென்ஸ் வைக்காத. என்னது சொல்லு. ஆஹா, அது நீ கேட்கும்போது எவ்வளோ சந்தோஷப்படுறேன்னு நான் நேரில் பார்க்கணும். அதனால நேரில் வந்து தான் சொல்லுவேன். ஓகே, டேக் கேர். பாய் பாய். ஓவரா பில்டப் கொடுக்குற. ஒருவேளை அம்மா கிட்ட கல்யாணத்துக்கு பெர்மிஷன் வாங்கிருப்பானோ? வணக்கம். வணக்கம். முக்கிய செய்திகள். சிறுமிகள் கடத்தப்பட்ட வழக்கில் முக்கிய புள்ளிகளுக்கும் தொடர்பு உண்டா? விசாரணையில் அதிர்ச்சி தகவல்கள். முக்கிய புள்ளி தலைமறைவு குறித்து சந்தேகம். தமிழகத்தின் பல்வேறு கிராமங்களைச் சேர்ந்த சிறுமிகளை வேலை வாங்கித் தருவதாக அழைத்து வந்து பணத்திற்காக சிலர் தாதாக்களிடம் விற்றுவிட்டார்கள். விற்கப்பட்ட சிறுமிகளை சென்னையிலிருந்து மும்பைக்கு கடத்த முற்பட்ட போது கல்பனா என்ற பெண் இராணுவத்தினரின் உதவியோடு எல்லா சிறுமிகளையும் காப்பாற்றினார். இந்த சம்பவத்திற்கு காரணமானவர்களை காவல்துறையினர் ஆங்காங்கே கைது செய்து கொண்டிருக்கின்றனர். இதன் பின்னணியில் முக்கிய புள்ளி இருக்கலாம் என்று காவல்துறையினர் சந்தேகிக்கின்றனர். அதனால் உதவி கமிஷனரின் தலைமையில் தனி போலீஸ் படை அமைக்கப்பட்டுள்ளதாக கமிஷனர் தெரிவித்துள்ளார். ஹலோ. ஹலோ ஹலோ, கல்பனா தானே? நான் ராயப்பேட்டை ஆஸ்பத்திரியிலேருந்து மலர்விழி கான்ஸ்டபிள் பேசுகிறேம்மா. நீ ட்ரெயின்லேருந்து 25 பொண்ணுங்களை காப்பாத்தின்னு கூட்டின்னு வந்தல, அதில் 23 பேர் தாம்மா இருக்காங்க. மற்ற 2 பொண்ணுங்க என்ன ஆனாங்கன்னு தெரிலம்மா. அது கொஞ்சம் என்னன்னு பாருமா. இதை நான் தான் சொன்னேன்னு வெளியே சொல்லிடாதம்மா. யாரோ ஒரு பெரிய ஆளு இதுக்கு பின்னால இருக்கிறான்னு நினைக்கிறேன். இந்த நேரத்துல வந்திருக்க? காலையில எல்லாரும் ஊருக்கு கிளம்பிடுவாங்க. மொத்தம் 25 பேர். 23 பேர் தான் இருக்காங்க. 2 பேர் எங்க? என்ன சொல்ற நீ? நீ கூட்டு வந்ததே 23 பேர் தான். எனக்கு தெரியும். சோலை அம்மா மணிமேகலை எங்க அவங்க? இல்ல, நீ கூட்டு வந்ததே 23 பேர் தான்மா. என்கிட்ட பேர் லிஸ்ட் இருக்கு. போய் சொல்லாதீங்க.